என்ன மாப்பிள்ள, என்ன எதுக்கு வர சொன்ன? அது அத்தைக்கு தெரிஞ்சவங்க தானே யாரும் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்ற? அத்தைக்கு தெரிஞ்சவங்கன்னா இங்க ரேவதி சிஸ்டர் மட்டும்தான். டேய், ரேவதி ஏன்டா அதெல்லாம் பண்ண போறா? அதுவும் சரிதான். ரேவதி சிஸ்டர் நம்ம வீட்டு புள்ள. அவங்க இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. எதை வச்சு மாப்பிள்ள நீ அத்தையோட ஆளுங்க நம்ம ஆபீஸ்ல இருக்காங்கன்னு சொல்ற? முதல்ல ரேவதியோட ஃபைல்ல இந்த லெட்டரை வச்சாங்க. அதுக்கப்புறம் ரேவதியோட ஃபைலையே மாத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க யாரோ தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மாப்பிள்ள, நீ சொல்ற மாதிரி யாரோ ஒரு கள்ள பெருச்சாலி நம்ம ஆபீஸ்க்குள்ள இருக்கு. வேணும்னா நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கலாமா? ஏய், அப்படிலாம் பண்ண முடியாதுடா. ஓகே சார், தேங்க்யூ. லிஃப்ட் ஒயரை கட் பண்ணும்போது அதில் அவங்க கைரேகைப்பட்டிருக்கோம்ல, அதை வச்சு எதனா கிடைக்குதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா மாப்பிள்ள, அந்த மெக்கானிக் வந்து வேலை செஞ்சானே, அவன் கைரேகையும் அதுல இருக்குமே. டேய், அது எனக்கு தெரியாதா? நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களோட கைரேகை அதில் மேட்ச் ஆகுது தான்டா பார்க்கணும். ஆமா மாப்பிள்ள, இப்ப எல்லா கைரேகையும் எப்படி வாங்குறது? பேசாம எல்லாருக்கும் ஆதார் கார்டு ஃப்ரீயா எடுத்து தரோன்னு கைரேகையை வாங்கிடலாமா? டேய், ஏன்டா? சாரி மாப்பிள்ள, சாரி, வேணாம் விட்டுரு மாப்பிள்ள. ஆஃபீஸில் பயோமெட்ரிக் வைக்க போகிறோம். அதுக்கு உங்கள் எல்லாரோட கைரேகையை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லு. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. சூப்பர் மாப்பிள்ள, இது நல்ல ஐடியா. நான் சொன்ன ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். அவர் கூடவே இருந்து அவருக்கு தேவையான ஹெல்ப் நான் பண்ணி கொடுப்பேன். சரி மாப்பிள்ள. டேய், இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற அத்தையோட ஆள் உஷாராயிடுவாங்க. மாப்பிள்ள, அதெல்லாம் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். நீ இதை ஃப்ரீயா விடு.